சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த விக்டோரியா பொது அரங்கம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இன்று முதல் திறந்திருக்கு. காலையில் 8:30 மணி முதல் மாலை 6:30 மணி வரை பொதுமக்கள் இங்கு பார்வைக்காக அனுமதிக்கப்படுறாங்க. ஒரு நாளைக்கு 6 ஸ்லாட்ஸ் அனுமதிக்கப்படுது. பொதுமக்கள் முன்கூட்டியே சென்னை மாநகராட்சியோடைய இணையதளத்தில் முன்பதிவு செய்யணும். அதில் அவங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கிற டைமுக்கு அவங்க இங்கே வந்து விசிட் பண்ணலாம். ஒரு ஸ்லாட்டுக்கு 60 பேர் அனுமதிக்கப்படுறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு மொத்தம் 360 பேர் இங்கே வந்து இந்த விக்டோரியா ஹாலை பார்வையிடுறதுக்காக அனுமதிக்கப்படுறாங்க. இந்த விக்டோரியா ஹால் வந்து பல்வேறு ஒரு வரலாற்று சிறப்புகளை கொண்டது. குறிப்பா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கட்டடமா இந்த விக்டோரியா ஹால் திகழுது. இது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இங்கிலாந்து பேரரசு விக்டோரியாவுடைய பெயரிடப்பட்டு சிறப்பு வாய்ந்த கட்டடம். மேலும் சென்னை மாநகரத்துடைய கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் விக்டோரியா ராணி ஆட்சியின் பொன்விழாவை நினைவு கூறும் வகையிலும் இந்த விக்டோரியா ஹால் வந்து அமைக்கப்பட்டது. இது 1988ஆம் ஆண்டு இந்த விக்டோரியா அரங்கம் கட்டப்பட்டிருக்கு. இதற்கு பல்வேறு அந்த காலத்துல பலர் நன்கொடை அளித்து இந்த கட்டடம் வந்து கட்டப்பட்டது. குறிப்பா அப்பிருந்த திருவாங்கூர் மன்னர், மைசூர் மன்னர், புதுக்கோட்டை மன்னர், சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி முத்துசாமி, இப்படி பலர் வந்து இந்த கட்டடம் அமைப்பதற்காக நன்கொடை அந்த காலத்துல வழங்கியிருக்காங்க. மேலும் இது வந்து இந்த அரங்கத்துல பல தலைவர்கள், தேசிய தலைவர்கள், விடுதலை போராட்ட வீரர்கள் இங்க வந்து வந்திருக்காங்க. குறிப்பா மகாத்மா காந்தி, சுவாமி விவேகானந்தர், கோபாலகிருஷ்ண கோகலே, சுப்பிரமணிய பாரதியார், சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற தேசிய தலைவர்கள் விக்டோரியா பொது அரங்கத்திற்கு வருகை தந்து அவங்களுடைய கூட்டங்களை நடத்திய சிறப்பு இந்த விக்டோரியா பொது அரங்கத்திற்கு இருக்கு. அத்தகைய சிறப்பு பெற்ற அரங்கம் இது. மேலும் வந்து இங்க சங்கரதாஸ் சுவாமிகள், பம்மல் சம்பந்த முதலியார் போன்ற தமிழ் நாடக முன்னோடிகள் தங்களுடைய நாடகங்களை இங்க வந்து நடத்தியிருக்காங்க. முதல்ல சென்னையில திரைப்படம் அரங்கேற்றப்பட்டதும், அதாவது திரையிடப்பட்டதும் இந்த விக்டோரியா ஹால்ல தான். சென்னையில ஃபர்ஸ்ட் சினிமா இங்க தான் ஸ்கிரீன் பண்ணியிருக்காங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த விக்டோரியா ஹால் புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த விக்டோரியா ஹால்குள்ள என்ட்ரானதும் இங்க வந்து இங்க நடந்த இசை நிகழ்ச்சிகள், நாடகங்கள், இங்க வந்த தலைவர்கள் யாரு, அந்த காலத்திலிருந்து இந்த கட்டிடம் கட்டப்பட்ட காலத்துல எப்படி இருந்துச்சு, இப்போ இந்த கட்டிடம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி இருந்தது, இப்போ அது எப்படி புறணமைக்கப்பட்டது, இந்த பணிகள், இது தொடர்பா விரிவா ஒரு புகைப்பட கண்காட்சி இடம்பெற்றிருக்கு. அதை தவிர்த்து ஒரு ஸ்கிரீன் ஹால் ஒன்று இருக்கு. இந்த ஹால்ல இந்த விக்டோரியா ஹாலோடைய வரலாறு அது வந்து இங்க வரக்கூடிய மக்களுக்கு திரையிடப்படுது. இந்த விக்டோரியா ஹாலோட சிறப்பம்சங்கள் என்ன, இங்க யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இங்க நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டா இங்க வந்து ஸ்கிரீன் பண்ணப்படுது. மேலும் இங்க நடந்த முக்கியமான நாடகங்கள் என்ன, இங்க வந்த தலைவர்கள் யாரு, வேற இங்க நடந்த முக்கியமான அம்சங்கள் எல்லாம் இங்க வந்து இந்த ஹால்ல ஸ்கிரீன் பண்ண எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. மேலும் இங்க நிலநடுக்கத்தை தாங்கக்கூடிய வகையில இந்த ஹால் வந்து புறணமைக்கப்பட்டிருக்கு. ஒரு சென்னை போன்ற நகரங்கள்ல ஒரு நிலநடுக்கத்தை தாங்கக்கூடிய வகையில இந்த ஹால் வந்து புறணமைக்கப்பட்டிருக்காங்க. மேலும் சென்னையோடைய குரலும் நினைவுகளும் அப்படிங்கிற ஒரு ஒளி சித்திரமும் இங்க வந்து திரையிடப்படுது. இங்க நீங்க ஒரு ஹால்குள்ள வந்தீங்கன்னா அங்க ஒரு ஆடியோ மட்டும் இருக்கு. அந்த ஆடியோல சென்னை உள்ள வந்தா சென்னை சென்ட்ரலோடைய சவுண்ட், அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ரோ சவுண்ட், இப்படி அந்த சவுண்ட்ஸை மட்டும் இங்க வந்து ஸ்கிரீன் பண்றாங்க. அப்புறம் இங்க பார்க்கலாம், இது ரொம்ப இந்த ஹாலோடைய ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். இது வந்து இந்த ஹால்குள்ள ஒரு 150க்கும் மேற்பட்ட அரிய இசை கருவிகள் வந்து இங்க பொதுமக்களுடைய காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து பாரம்பரிய, நாட்டுப்புற, பழங்குடி மற்றும் செவ்விசை மரபுகள் ஒரே பரப்புல சந்திக்கக்கூடிய இடமா இந்த காட்சியகம் இருக்கு. இங்க வந்து தோல் கருவிகள்ல தொடங்கி காற்று கருவி, நரம்பு கருவி, அதே போல கருஞ்ச கருவி வரை இயல்பான தொடர்ச்சியில இந்த தொகுப்பு அமைக்கப்பட்டிருக்கு. உலக இசை பாரம்பரியத்தின் ஆழத்தையும் பலவகை தன்மையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில இந்த இசை கருவிகள் கொண்ட காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப வித்தியாசமா அந்த அரங்குகள் வந்து இருக்கு. இப்போ நம்ம பார்க்கலாம், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அந்த காலத்துல இருக்கிறதா. இதுல நிறைய பழங்குடி இசைக்கருவிகள் இருக்கு, பாரம்பரிய நாட்டுப்புற இசைக்கருவிகள் இருக்கு. இப்போ இங்க ஒரு இசைக்கருவி இருக்கு, இதை நம்ம வாசிக்க சொல்லி கேட்கலாம். இதுக்கு பேர் என்ன? கொம்பு.
மாட்டோட நம்ம அந்த முனி கும்பு இருக்கு இல்லையா, அதில் செஞ்சு ஊதுனாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பித்தளை, ஐம்பொன் அந்த மாதிரி. அதெல்லாம் கொஞ்சம் வாசிச்சு காட்டுறீங்களா? இந்த ஒரு ட்ரைபல் இன்ஸ்ட்ருமெண்ட் இது. ஆமாம், ட்ரைபலோட. ஸோ இதெல்லாமே இங்கே நிறையா நாங்கள் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். நரம்பு கருவி, கஞ்சக்கருவி, காற்று கருவின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்க்க மொரமாக இருக்கும், அதுலேருந்து தான் செஞ்ச ஒரு இசைக்கருவி. ஸோ இது இல்லாமல் நம்மக்கிட்ட நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இங்கே நாங்கள் வச்சுருந்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது விக்டோரியா ஹால் வந்து எப்படி தமிழ் சினிமாவிலேருந்து அடுத்து ஒரு லெவலுக்கு போச்சுன்னு சொல்கிறாங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி அப்போ வந்து லைக் பெருசாக எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இல்லாமல் இந்த மாதிரி லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு பெரிய காற்று சத்தம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வெறும் மூங்கில்ல, தோலில், இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட சொல்லலாம். இது இடிக்கோலேன்னு நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு தண்டர் ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ஸ்ப்ரிங் தான். இந்த சவுண்ட் வந்து பாஸ் ஆகும்போது நமக்கு இந்த இது கேட்கும். ஸோ இது இல்லாமல் இங்கே நிறைய இசைக்கருவிகள் வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டாங்குச்சி தான். ஆமாம் ஆமாம், கிட்டத்தட்ட நம்ம எம்எஸ்வி ஐயாலாம் வந்து இதில் நிறைய பாடல்கள்லாம் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட் வந்து ஒரு குதிரை ஓடுற மாதிரி இருக்கும் இந்த சவுண்ட் கேட்க. இந்த பாட்டை வச்சு தான் நிறைய பாட்டு பண்ணார். ராஜாவின் பார்வை ராணின் பக்கம். இதே கொஞ்சம் டெம்போ ஸ்பீட் ஆச்சுன்னா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. ஸோ இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி வச்செல்லாம் வந்து ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ எளிமையானதாக இருக்குது நம்ம இசை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அப்போ பார்த்துருப்போம். ஸோ இது இல்லாமல் இங்கே இந்த பவுனிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இது வந்து ஐந்திணைனா நம்ம தெரியும் எல்லாத்துக்கும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மருதம் திணைக்கான ஒரு இசைக்கருவி. ஏன் இது மருத திணைனா, மருதத்தில் வந்து வயல் சார்ந்துடும். அங்கே வந்து நெல்லை அளக்கிறதுக்கு, அப்புறம் படி மரக்கா நம்ம வீட்டிலலாம் சொல்லுவோம்ல, அந்த மெஷரிங் கப்பு தான் இது. ஸோ இதுல இருந்து வர சத்தம் ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாருமே பெரும்பாலும் எடுக்கிறதே இல்லை. இது நாமுழவுன்னு சொல்லுவாங்க. நாமுழவு கர்நாடக சங்கீதத்தெல்லாம் நிறைய பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்போ காலப்போக்கில் இதுவும் அழிஞ்சிருச்சு. இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னா, ஸோ இது வந்து அந்த காலத்தில் வந்து இது வந்து மெட்டல், இது வந்து உலோகம். ஆனால் அந்த காலத்தில் நம்ம பழங்குடி மக்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் செஞ்சுருக்காங்க. அதாவது நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு வந்து இதை அவங்க செஞ்சுருக்காங்க. ஒரே ஒரு பேம்பு, மூங்கில், இதில் வந்து அவங்க செஞ்சுருக்கதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்க ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே நம்ம வந்து பார்த்து பொக்கிஷமாக பழங்கால இசைக்கருவிகளா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜென்ரேஷன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கீபோர்ட், கிட்டார் இப்படி தான் போகிறாங்க. அது எந்த அளவுக்கு நம்மளோட ஒன்று ஒரு பிணைஞ்சிருக்கும் நமக்கு தெரியாது. ஜஸ்ட் அழுத்தினா சத்தம் வரும். ஆனால் இதெல்லாம் அவங்களோட எக்ஸ்பிரஷன், அவங்களோட ஃபீலிங்ஸ் தகுந்த மாதிரி இதோட சவுண்ட் வரும். அவங்க வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து நிறையா இன்னும் கர்நாடிக், ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ரைபல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஹிந்துஸ்தான்லாம் வச்சுருக்கோம். ஓகே. ஸோ என்னன்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வெளில கிடைக்காது. யூஸ்வலாக இந்த தப்லா, மிருதங்கம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் கிடைக்கும். ஆனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்களே செஞ்சது, ஒவ்வொரு ட்ரைபல்கிட்ட போய் கலெக்ட் பண்ணது, இலக்கியங்கள்லேருந்து ஆய்வு பண்ணி எடுத்தது. இப்படி தான் நாங்கள் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சி அங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். மொத்தம் 32 கோடி ரூபாய் மதிப்புல இந்த விக்டோரியா அரங்கம் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இதுல நம்ம பாரம்பரியமா தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய இந்த மாதிரியான இசை கருவிகள் இங்க வைக்கப்பட்டிருக்கு. இது கீழ்த்தளத்துல இந்த மாதிரியான மியூசியங்கள் இருக்கு. அதே போல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து ஒரு அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த மொத்தம் 2 தளங்கள் கொண்டது இந்த விக்டோரியா அரங்கம் வந்து. இது மொத்தம்
இது மொத்தம் இந்த அரங்கத்துடைய இந்த கட்டிடத்துடைய நீளம் வந்து 48 மீட்டர், அதே போல அகலம் வந்து 24 மீட்டர். பிரதான கூரையில் இருக்கக்கூடிய உயரம் வந்து 19 மீட்டர், அதே போல மொத்த கோபுரத்துடைய உயரம் வந்து 37 மீட்டர். இந்த கட்டிடத்துடைய தரை தரத்துல அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல முதல் தளத்துல கலாச்சார கலை நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு அரங்கம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அரங்கத்தை பார்க்கலாம். இந்த அரங்கம் வந்து பல தேசிய தலைவர்கள், பல விடுதலை போராட்ட தலைவர்கள்னு பலர் வந்து சென்ற ஒரு அரங்கம் இது. 300க்கும் மேற்பட்டோர் அமரக்கூடிய வகையில இங்க வந்து இந்த அரங்கம் அமைக்கப்பட்டு அந்த பாரம்பரியம் தொன்மை மாறாமலும் அதே போல நவீன தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி இந்த அரங்கம் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் சென்னை மாநகராட்சியோடைய இணையதளத்தில் விண்ணப்பிச்சு இங்க வந்து பார்வையிட வரலாம். மொத்தம் ஒரு நாளைக்கு காலை 8:30 மணியிலிருந்து மாலை 6:30 மணி வரை இங்க வந்து பொதுமக்கள் பார்வைக்காக அனுமதிக்கப்படுறாங்க. ஒரு நாளைக்கு மொத்தம் 6 ஸ்லாட்ஸ் இங்க அனுமதிக்கப்படுது. ஒரு ஸ்லாட்ஸுக்கு 60 பேர் உள்ள அனுமதிக்கப்படுறாங்க. இங்க வரக்கூடிய மக்கள் அவங்களுடைய ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு டேக் மாதிரி கொடுத்து உள்ள அவங்கள பெர்மிட் பண்றாங்க. ஒரு ஸ்லாட்டுக்கு வரக்கூடிய மக்களுக்கு 1.5 மணி நேரம் இங்க வந்து இந்த அரங்கத்தை சுத்தி பார்க்க அனுமதி அளிக்கப்படுது. ஒட்டுமொத்தமா இந்த அரங்கம் அப்படிங்கிறது இங்க வரக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு சென்னை உடைய அடையாளம், இங்க இருக்க இந்த தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம், வரலாறு, பாரம்பரியம் இவையெல்லாம் சொல்லக்கூடிய வகையில இந்த விக்டோரியா அரங்கம் வந்து புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டிருக்கு. இங்க வரக்கூடிய மக்களும் ரொம்ப ஆர்வமா இதை வந்து கழிக்கிறாங்க. குறிப்பா விடுமுறை நாள் அப்படிங்கறதுனால நிறைய பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளை கூப்பிட்டுட்டு இந்த விக்டோரியா அரங்கத்தை ரொம்ப ஆர்வமா வந்து கண்டு ரசிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது.